ஹலோ! ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம். நான் ஒரு மேசியா என்று பகிரங்கமாக அறிவித்தவுடன் அவர்களால் எதுவும் என் சக்தியை செய்ய முடியாது. அதே நேரத்தில் எனது பணிக்கான ஆதாரமாக நான் வெளிப்படையாக அற்புதங்களை செய்வேன். பார்வையற்றவர்களுக்கு பார்வையை மீட்டெடுத்து கொடுப்பேன். நோயாளிகள், ஊனமுற்றோர் மற்றும் ஊனமுற்றவர்களை குணப்படுத்துவது, ஆம், இறந்தவர்களை கூட எழுப்புவது. இந்த செயல்கள் எனக்கு குழந்தை விளையாட்டாக இருக்கும். நான் இந்த அற்புதங்களை செய்வேன், ஏனென்றால் அவற்றின் மூலம் எல்லா இடங்களிலும் உள்ள மக்கள் என்னை நம்பும்படி கட்டாயப்படுத்தப்படுவார்கள். பின்னர் என் செய்தியை நம்புவார்கள். இந்த அதிசயங்கள் சும்மா இருக்கும் ஆர்வத்தை திருப்தி செய்வதற்காக செய்யப்படவில்லை. மாறாக சந்தேகம் உள்ளவர்களை நம்ப வைப்பதற்காகவே செய்யப்படும். நான் மூச்சு விடுகிறேன். நேர்காணல் பொது அறிவு எல்லையை எட்டிவிட்டது. என் மனம் தளர ஆரம்பிக்கிறது. நாங்கள் ஓரியண்டல் பேண்டசியல் பகுதிக்கு நுழைகிறோம். இருப்பினும் எந்த தவறும் செய்யாதீர்கள் என்று பார்சி மேசியா தொடர்கிறார். நான் என் சீடர்களிடம் சொல்கிறேன், இந்த அற்புதங்கள் மக்களுக்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும், சீடர்களுக்கு தனிப்பட்ட விஷயத்திற்கு இல்லை. நான் ஒரு அதிசயம் செய்ய கவலைப்படக்கூடாது, ஆனால் இது சாதாரண மக்களின் மனதை என் வார்த்தைகளுக்கு திருப்பும் என்பதை நான் அறிவேன். இந்த சாதனைகளால் உலக மக்கள் வியப்பில் ஆழ்த்துவது நான் அவர்களை ஆன்மீகப்படுத்த விரும்புவதால் மட்டுமே. பாபா ஏற்கனவே அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார் என்று செயலாளர் நடுவில் என்னிடம் கூறுகிறார். நான் உடனடியாக கவனித்து கேள்வி கேட்கிறேன். அப்படியானால் என்ன மாதிரி செயல்கள் என்று சொல்லுங்கள். மாஸ்டர் சுய மரியாதையுடன் புன்னகைக்கிறார். மற்றொரு முறை இவரிடம் சொல்லலாம் விஷ்ணு என்று சொல்கிறார். தேவையான போது நான் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியும். என் தெய்வீக நிலையை அடைந்தவர்களுக்கு அது எளிதானது. நாளை இந்த செயலாளரிடம் இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புகழ்பெற்ற அற்புதங்களை பற்றிய சில விவரங்களை பெற நான் ஒரு மனக்குறிப்பை செய்கிறேன். அவை எனது விசாரணையில் ஒரு சுவாரஸ்யமான பகுதியாக உருவாகும். நான் ஒரு சுறுசுறுப்பான விசாரணையாளராக ஆகப் போகிறேன், மேலும் ஒவ்வொரு வகையான உண்மையையும் என் புத்தகத்தில் சேர்க்கப் போகிறேன். மௌனத்தின் இன்னொரு இடை வேளையும் வந்தது. புனித மனிதரின் தொழில் குறித்த சில தகவல்களை தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதையும் அவரிடம் இன்னொரு முறை பார்க்கும்போது சொல்லு விஷ்ணு என்று பதிலளித்து அவரிடம் சொல்கிறார். என்னை மீண்டும் தனது செயலாளரிடம் அனுப்புகிறார். நீங்கள் இங்கு சிறிது காலம் தங்கியிருப்பதால் எனது சீடர்களுடன் பேச உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அவர்கள் கடந்த காலத்தை பற்றி உங்களுக்கு அவர்கள் சொல்வார்கள். பேச்சு பொதுவான விஷயங்களின் களத்தில் செல்கிறது. சிறிது நேரத்தில் எங்கள் கூட்டம் கலைந்தது. என் அறைக்கு நான் திரும்பியவுடன் செய்யும் முதல் காரியம் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து என்னை தடை செய்தவருக்கு பிராயச்சித்தம் செய்து அதன் நறுமண புகை ஒழுங்கற்ற முறையில் மேல் நோக்கி செல்வதை நான் பார்க்கிறேன். அதிகாலையில் ஒரு வினோதமான காட்சியை காண்கிறேன். நட்சத்திரங்கள் இப்போதுதான் மங்கலாக மின்னத் தொடங்கியுள்ளன. நாள் இன்னும் பகலாகவில்லை. இந்த விசித்திரமான அரை வெளிச்சத்தில் சில எண்ணெய் விளக்குகள் வெளிர் நிறமாக ஒளிர்கின்றன. மெஹர் தனது குகைக்குள் அமர்ந்திருக்கும் போது சீடர்கள், பார்வையாளர்கள் மற்றும் அருகிலுள்ள அரங்கான் கிராமத்தை சேர்ந்த மக்கள் குதிரை காலனி பாணியில் நுழைவாயிலை சுற்றி திரளும் வண்ணமயமாக கூட்டம். அந்த நேரத்தில் மெஹர் எங்கிருந்தாலும் ஒவ்வொரு மாலையும் மீண்டும் மீண்டும் ஒரு சடங்கு போல் இது நடைபெற உள்ளது. ஒரு பக்தர் ஒரு ஆழமற்ற உலோக கிண்ணத்தில்
மேலே வைத்திருக்கிறார். அது விளக்காக செயல்படுகிறது. அதன் திரியை எண்ணெயில் தோய்த்து சந்தனத்தால் வலுவான நறுமணம் பூசப்படுகிறது. அவர் அதை தனது எஜமானரின் தலையைச் சுற்றி 7 முறை சுற்றுகிறார். கூடியிருந்த பார்வையாளர்கள் அனைவரும் சேர்ந்து கோஷங்கள் மற்றும் பிரார்த்தனைகளை தீவிரமாக கோரஸாக கூறுகிறார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதில் பார்ப்போம். ராம ராமா பூ போட்டு